ஒரே ஒரு ஒற்றை மனிதன் என்ன செய்தான் என்று கேட்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் இருக்கிறது என்றால் இந்த ஒரே ஒரு சீட்டு வைத்திருக்கிற வேல்முருகன் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 100 ஆண்டுகளை கடக்க போகிற கம்யூனிஸ்ட் கட்சி போராடி தொழிலாளருக்கு 8 மணி வேலையை பெற்றுக் கொடுத்ததை இந்த அரசு தவறாக 12 மணி வேலையாக மாற்றிய பொழுது இதே ஒற்றை வேல்முருகன் தான் சட்டமன்ற பேரவையினுடைய டேபிளை போய் தள்ளி தாண்டி போய் அந்த வேலையை நிறுத்தி காட்டியது வேல்முருகன் தான். ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு ஈழத்திற்கு ஆளுகிற அரசும் ஆண்ட அரசும் மத்திய அரசும் நம்ம தமிழருக்கு உதவாகிற போது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதன் மீது பொருளாதார குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொன்னது இதே வேல்முருகனுடைய பின்னணியில் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாட்டில் நடக்கிற எந்த அநியாயங்களுக்கும் சமரசம் இல்லாமல் கண்டிப்பாக போராடி வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் தமிழக வாழ்முறை கட்சியும் வேல்முருகனுடைய தலைமையும் இல்லாமல் எவரும் இங்கு ஆட்சியை நடத்த முடியாது என்கிற சூழ்நிலையை உருவாக்க அண்ணனின் கரம் பிடித்து வழி சேர்க்க தமிழக வாழ்வுரிமையில் இணைந்து அண்ணனின் கரம் பிடித்து வழி சேர்த்து இந்த மண்ணினுடைய வளத்தையும் மக்கள் நலத்தையும் பாதுகாக்க எங்கள் உயிரே போனாலும் இறுதி வரை உறுதியோடு நின்று அண்ணன் களமாட காத்திருக்கிறோம். எங்களுக்கு அனுமதி அளித்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றி.